எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல 2024 ஆண்டில் ஆடிப்பெருக்கு எப்பொழுது, ஆடிப்பெருக்கு என்றால் என்ன, ஆடிப்பெருக்கு நாளின் சிறப்புகள் என்னென்ன, ஆடிப்பெருக்கில் என்னென்ன செய்ய வேண்டும், தாலி சரடு மாற்றும் வைபவம் எதற்காக இந்த நாளில் கடைபிடிக்கப்படுது, ஆடிப்பெருக்கு கொண்டாட முக்கியமான காரணங்கள் என்னென்ன, ஆடிப்பெருக்கு கொண்டாட வேண்டிய நேரம் எது என்ற முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஆடிப்பெருக்கு விழா தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்பட்டாலும் இது நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவித்து பூஜை செய்து வழிபடும் நாளாக இருக்கு. கொங்கு மண்டலத்தில் இதை ஆடி நோம்பின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இது சுமங்கலி பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்வதற்கான நாளாக மட்டுமே பலரும் நினைக்கிறாங்க. ஆனா இது பெருக்கத்திற்கான மிக சிறப்பான நாளும் கூட. ஆடிப்பெருக்கு அன்று எந்த ஒரு சுபகாரியத்தையோ தொழிலையோ வழிபாட்டினையோ ஆரம்பிச்சா அதன் பலன் பல மடங்காக பெருகி கொண்டே இருக்கும்ங்கிறது நம்பிக்கை. இது பெருக்கத்திற்கு உரிய நாளுங்கிறதுனால சுபகாரிய பேச்சுக்கள் பலவும் இந்த நாளில் ஆரம்பிக்கப்படுது. ஆடிப்பெருக்கு இந்த ஆண்டு எந்த நாளில் வருது, இந்த நாள்ல என்னென்ன செய்யணும் என்பதை இப்ப பார்க்கலாம். ஆடி மாதத்தின் மிக சிறப்புக்குரிய நாட்களில் ஒன்று ஆடி பெருக்கு. ஆடி மாதத்தின் 18வது நாளில் தமிழகத்தில் உள்ள ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடும். இந்த நாளில் நதிகளை தங்கள் வீட்டு பெண்ணாகவே பாவித்து வரவேற்று வழிபாடு செய்வது நம்முடைய வழக்கம். இதனையே ஆடிப்பெருக்கு, ஆடி 18, ஆடி 18ஆம் பெருக்கு என்று பலவிதமான பெயர்களில் நாம கொண்டாடுறோம். ஆடிப்பெருக்கு அன்று நீர்நிலைகளுக்கு சென்று பூஜை செய்து வழிபாடு செய்தா நம்முடைய வாழ்க்கையிலும் சந்தோஷமும் மங்களங்களும் பெருகும் என்பதும் உண்மை. ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆடிப்பெருக்கு அன்று புதிய தொழில் ஆரம்பிப்பது, தொழில் விருத்திக்கான முதலீடுகள் செய்வது, திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்களை ஆரம்பிப்பது, சுபகாரியங்களுக்கு சேலை, நகை போன்ற பொருட்கள் வாங்குவது போன்றவற்றை மக்கள் செய்வதை வழக்கமாகவும் வச்சிருக்காங்க. காரணம், இந்த நாளில் எதை ஆரம்பித்தாலும் அது பெருகிக் கொண்டே போகும் என்பது ஐதீகம். ஆடிப்பெருக்கின் பொழுது காலையிலேயே ஆற்றங்கரை அல்லது கடற்கரைகளுக்கு குடும்பத்தோடு சென்று மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து அதற்கு அருகம்புல் வைத்து முதல்ல வழிபாடு செய்யணும். மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, தேங்காய் பழம் வைத்து விளக்கேற்றி குலதெய்வத்தையும் நீர்மகளையும் வழிபடணும். பல வகையான சாதங்கள் படைக்கணும். புதியதாக திருமணம் ஆன தம்பதிகள் ஆற்றில் சென்று நீராடி கிழக்கு முகமாக நின்று தங்களின் திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு தங்களுடைய இல்லற வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் குறைவில்லாமல் பெருகி வரவேணும்னு வேண்டிக்கணும். புதியதாக திருமணம் ஆன பெண்கள், ஏற்கனவே திருமணமான பெண்கள் போன்றோர் மூத்த சுமங்கலி பெண்களின் கைகளால் தாலி சரடினை மாற்றிக்கணும். ஆடிப்பெருக்கில் தாலி சரடு மாற்றினால் கணவரின் ஆயுள் நீடிக்கும் என்பதும் ஐதீகம். அதே மாதிரி திருமணம் ஆகாத கன்னி பெண்களும் தங்களுக்கு விரைவில் நல்ல கணவர் அமைய வேண்டும் என்று நீர்மகளை வழிபட்டு மஞ்சள் கயிற்றினை கழுத்தில் அணிந்துப்பாங்க. ஆற்றில் விளக்கேற்றியும் விளக்கு விட்டும் வழிபாடும் செய்வாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. ஆடி மாதம் மழை காலத்தின் ஆரம்பம்ங்கிறதுனால நீர்பிடி இடங்களில் பெய்த மழையின் காரணமாக ஆறுகளில் நீர் பெருகி வரும். இந்த நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தி நல்ல விளைச்சலை பார்க்க முடியும் என்ற நம்பிக்கையோடு விவசாயிகள் விதையும் விதைப்பாங்க. ஆடியில் நெல் விதைத்தால் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும். அதனால விவசாயத்திற்கு தேவையான நீர் குறைவில்லாமல் கிடைக்க வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுவது வழக்கத்திலும் இருக்கு. காவிரி ஆற்றினை தங்கள் வீட்டு பெண்ணாக பாவித்து ஆடிப்பெருக்கு அன்று சீர்படைத்து வழிபடும் வழக்கமும் பல இடங்களில் இருக்கு. இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு விழா ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை வருது. அன்றைய தினம் மாலை 4:55 வரை சதுர்த்தி திதியும் அதற்கு பிறகு அமாவாசை திதியும் ஆரம்பிக்குது. இது முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய ஆடி அமாவாசை தினம். சனிக்கிழமைங்கிறதுனால காலை 9 முதல் 10:30 வரையிலான நேரம் ராகு காலமாகவும் பகல் 1:30 முதல் 3 மணி வரையிலான நேரம் யமகண்ட நேரமாகவும் இருக்கு. அதனால இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் ஆடிப்பெருக்கு வழிபாட்டினை கடைபிடிக்கலாம் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்றேன்.